ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஈஸ்டர் தினத்தன்று உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களோடு கூட மீட்பரும் மீட்பும் என்கிற இந்த நிகழ்வின் மூலமாக சந்திப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பதாக எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். என்ன ஆல்ரெடி உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். விடியலை தேடி என்ற நிகழ்வின் மூலமாக உங்களை வார நாட்கள் அனைத்திலும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு நன்றி. என்னுடைய பெயர் புஷ்பராஜ். ஏஆர்டி அப்போஸ்டலிக் ரெஃபர்மேஷன் டேபர்னாக்கல் என்கிற சபையினுடைய போதகராக இருக்கிறேன். என்னோடு கூட என் சபையில் சார்ந்த சகோதர சகோதரிகள் இந்த கலந்துரையாடலுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். எனது இடது பக்கத்தில் சகோதரர் சில்வின், நல்ல வளர்ந்த மனிதர். ஸ்டாச்சுரில் மட்டும் இல்லை, பல காரியங்களில் வளர்ந்த மனிதர். எனக்கு அடுத்து இருக்கிறது சகோதரர் மெல்வின். மெல்வின் மட்டும் இல்லை, நாங்கள் மேக் மெல்வின் சொல்லுவோம். அதாவது எங்களுடைய மீடியா பர்சன் அவர் தான். இந்த பக்கம் இருக்கிறது, இவங்க ரெண்டு பேரையும் பிரித்த பாவம் இல்லை, இது இப்போ ஒரு வழி இல்லாமல் அங்கே உட்காந்துருக்கேன். இவருடைய இன்னொரு பாதி இந்த பக்கம் இருக்குது, சகோதரி ராஜி. அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது சகோதரி ஜெனிஃபர், எங்களுடைய என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லலாம். பல காரியங்களை கற்றுக் கொடுக்குறவங்க அவங்க. நாங்கள் 4 பேரும் இன்றைக்கு இந்த ஈஸ்டர் தினத்திற்கு சம்பந்தமான, அதாவது மீட்பரை பற்றியும் அந்த மீட்பின் காரியங்களை பற்றியும் உங்கள் மத்தியில் நாங்கள் ஒரு கலந்துரையாடல், ஒரு கேஷுவல் டாக், அவ்வளோதான். எனக்கு வழக்கமாக நான் ஆரம்பிக்கிறது மிஸ்டர் மெல்வின் இருந்தால் நான் ஆரம்பிப்பேன். ஏன் அப்படின்னா, அவர் தான் ஏதாவது குதர்க்கமாக வச்சுருப்பார். இப்போது அந்த புனிதவெளி அன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா கருப்பு சட்டை போட்டு தாடியோடு வந்தார். இன்றைக்கி தாடி எடுக்கலை, பட் சட்டை மாறிடுச்சு. என்ன மெல்வின், மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க போல இருக்க மெல்வின்? கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்க தான் செய்யும். இன்றைக்கி ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் அப்படிங்கும்போது மகிழ்ச்சி ரொம்பவே இருக்குது. ஆனால் எனக்கு இப்பவும் ஒரு சந்தேகம் இருக்குண்ணே. ஏமா எப்படிமா சமாளிக்கிறீங்கிற வீட்டில் வச்சு? சரி கேளுங்க. இல்லை, என்னன்னா இப்போ அவர் சர்வ வல்லவர், அதே கொஸ்டின் தான், சர்வ வல்லவர் சர்வ ஞானி அப்படின்னு. ஆமாண்ணே. ஆனால் எதுக்கு இந்த 3 நாள் எடுத்துக்கிட்டாரு? ஏன் உடனே அவர் ஓகே மருத்துவர் உடனே அன்றைக்கி சாயந்தரமோ இல்லை அடுத்த நாள் காலையில் மத்தியானம் ஆயிருக்கலாம், எதுக்கு 3 நாள் கழித்து உயிர்த்தெழுந்தார்? இப்படி அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு போகாமல் இதைத்தான் பற்றி யோசிப்பீங்க போல இருக்குது. சரி, எனிவே இந்த கேள்வியை கொஞ்சம் நியாயம் தானே. கொஞ்சம் நம்ம பல உயிர்த்தெழுதலை பார்க்கும் பொழுது ஜைரஸோட டாட்டரை ஆண்டவர் உயிரோடு எழுப்புனது சில கனப்பொழுதுகள் அல்லது சில நேரம்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் டிலேட் அப்படின்னு பார்த்தா அந்த நாயின் ஒரு விதவை அந்த மகனை புதைக்க வர இடத்துல ஆண்டவர் உயிர்த்தல் வைக்கிறாரு. ஆனால் இயேசுடைய மரணம் ஏன் 3 நாளைக்கு பின்பு? லாசருக்கு 4 நாள் எடுத்துக்கிட்டவர், ஏன் இங்கே 3 நாள்? இப்போ என் கேள்வி என்னென்னா, 3 நாளாக இருந்தால் உங்களுக்கு என்ன, 4 நாளாக இருந்தால் உங்கள் பிரச்சனை என்ன பாஸ்? இல்லை, பிரச்சனைன்னு இல்லை, அதுனா இன்னும் பெட்டராக இருக்குமே. ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எடுத்துக்காமே. சரி, ஒருவேளை இந்த 3 அப்படிங்கிறதுக்கு வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவரே சொல்கிறாருல, யோனா அவரோட மீனோட வயிற்றில் இருந்த அந்த 3 நாளை பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு. இன்னும் அதை சொல்லும் பொழுது அந்த டெம்பிள் தன்னையே தேவனுடைய ஆலயமாக சொல்லும்போது அவர் சொல்லும் பொழுது, இந்த ஆலயத்தை இடித்தா நாங்கள் 3 நாளில் கட்டுவேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி 3 நாட்கள் இருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த நாட்டினுடைய புரிதல், அன்றைய காலகட்டத்தினுடைய புரிதலின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாசருடைய மரணத்தை பார்க்கும் பொழுது லாசரு சிக்காக இருக்கான்னு தகவல் முதலே வந்துருச்சு. தகவல் மட்டும் இல்லை, அவர் மறிக்க போகிறாங்கிறது அவருக்கு ஏற்கனவே தெரியும்ல. ஏன்னா அவர் சொல்கிறார், அவர் நித்திரையாக இருக்கிற, வாங்க போய் எழுப்போம் அப்படிங்கிறாரு. அப்போ அவருக்கு சர்ப்ரைஸான ஈவெண்ட் இல்லை. அப்படி இருந்து ஏன் 4 நாள் கழித்து வராரு அப்படிங்கும் பொழுது, அந்த கலாச்சாரத்தை ஆய்வு செய்கிறவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க மத்தியில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சா. அதாவது ஒரு செடேஷனில் இருப்பாங்க, 1 நாள் அல்ல 2 நாள் மயக்க நிலையில் இருப்பாங்க. அதனால் நீங்கள் உயிரோடெல்லாம் எழுப்பலை, அவங்க சாகலாம் செய்யலை, ஏதோ மயக்கத்தில் இருந்தாங்க, நீங்கள் எழுப்பிட்டீங்க பாஸ் அப்படின்ட்டு. ஆனால் அந்த 3 நாள் தாண்டினா அவங்க மத்தியில் ஒரு எண்ணம் என்ன இருந்துச்சுன்னா, இதுக்கப்புறம் எழுப்பலாம் முடியாது, கண்டிப்பாக செத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கலாச்சார பின்னணின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இது உறுதின்னு சொல்ல முடியாது. அதனால தான் இயேசு 4வது நாள் லாசரு எழுப்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, இஃப் காட் டிஃபைன்ஸ் 3 days, let it be 3 days. அதான் ரோமர் 12வது அதிகாரத்தில் 11வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார்? நமக்கு தெரியாது. 3 நாள் வேதம் சொல்லுது, இன்ஃபாலிபிள் ஸ்கிரிப்சர். ஸோ வி கம்ப்ளீட்லி பிலீவ் தட் 3 days. அவ்வளோதான். ஓகே, சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் 3 நாள் சொல்கிறது ஓகே, தேவ சித்தம், அதிலெல்லாம் எந்த தெளிவாக புரியுது. ஆனால் கொஞ்சம் அந்த பகுதியை பார்க்கும்போது, இயேசு மரித்து விட்டார், கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு, இப்போது உயிர் தெழுந்துட்டார். ஆனால் எதுக்காக ஒரு தூதன் இறங்கி அந்த கல்லை புரட்டி போட்டுட்டு
அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே வரணுமா? ஏன் அவர் உயிர் தெழுந்த பின்னாடி நம்ம பின்னாடி இருக்க வேத புத்தகங்களை வாசிக்கும் போது வேத அதிகாரங்களில் வீட்டுக்குள்ளே வர்றதை பார்க்குறோம். அப்போ அந்த கல் அப்படியே இருந்தாலும் அப்படியே சைங்கன்னு வந்திருக்கலாமே, ஏன்? அதாவது உள்ள உயிரோட எழுந்தவருக்கு வாசல் இருந்த கல்லை தள்ளுற அளவுக்கு பலன் இல்லையான்னு கேட்குறீங்க. கல்லை தள்ளிருக்கலாம், கல் இருந்தாலும் அப்படி வந்திருக்கலாம். எதுக்கு ஒரு தூதன் வந்து யோசிக்கணும்ல? இல்லை செல்வன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கல்லை திறந்தனால இயேசு வெளியில வந்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்ல நீங்க கொஞ்சம் கவனமா வாசிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க தெரியுதா செல்வன்? ஒழுங்கா பைபிளை படிங்கன்னு சொன்னாங்க. அதைத்தான் கவனமான கொஞ்சம் அழகா சொன்னாங்க. சொல்லுங்க சிஸ்டர். நீங்க நம்ம சில வசனங்கள் வாசிச்சு பார்த்தோம்னா, திறந்ததுக்கு அப்புறம் இயேசு வெளியில வரல, திறக்கும் போதே உள்ள இயேசு இல்லைங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மத்தேயு 28 நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ஒரு தேவ தூதன் வந்து அந்த கல்லை திறக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி அது கரெக்ட் தான். ஆனா அவர் கல்லை திறக்கும் போது உள்ள இயேசு இருந்தாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. அங்க இயேசு இல்லை. ஆமா, நீங்க அந்த கல்லை திறக்கும் போது இயேசு உள்ள இல்லை. இது எப்படி நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னா, மத்தேயு 28:6 தேவதூதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. ஸோ கல்லை திறக்கிறேன் ஆனா இங்க அவர் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்லை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உயிர்த்தெழுந்து வெளியில வந்துட்டாரு அப்படிங்கிறது தான். ஒரு பஞ்ச்டலுக்கு ஞாபகம் வருது, சொல்லிட்டுமா மறக்கிறதுக்கு முன்னே. கல்லை தள்ளினது கர்த்தருக்காக இல்லை, காவற்காரர்கள் தெரிந்து கொள்வதற்காக. கண்டிப்பா கரெக்ட். அண்ணா சொன்ன மாதிரி அங்க நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, அந்த காவலர்கள்லாம் அப்படியே ஸ்டன்னாயே நிக்கிறாங்களாம். எதுக்கு, என்னடா இது இப்படி பளிச்சுன்னு ஒருத்தர் வந்து கல்லை திறக்கிறாரு, அது ஒண்ணு, இன்னொன்னு உள்ளுக்குள்ள இருந்த மனுஷனை காணுமே அப்படிங்கிற ஒண்ணு, அப்படின்னு செத்தவர்கள் போல் நின்னார்கள் அப்படிங்கிறத நம்மளால வாசிக்க முடியுது. சோ அந்த கல்லை திறந்தனால அவர் வெளியில வரல, கல்லை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அங்க இல்ல. சரி, இப்ப நம்ம ஏற்கனவே சிலர் எல்லாம் உயிர் தெழுந்ததை நம்ம பார்க்கணும். இப்ப அண்ணா கூட லாசரு பத்தி சொன்னாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா லாசரஸும் கல்லறையில் வச்சுட்டாங்க, அந்த கல்லறையும் மூடப்பட்ட கல்லறையாக தான் இருந்தது. ஆனால் இங்கே லாசரஸை இயேசு உயிர்த்தில் வைக்கிறப்ப அந்த கல்லறையின் கல்லை திறக்க சொல்லி அவர் சொல்லுவார். திறந்த கல்லறை வழியாக தான் லாசரஸ் வெளியில் வராருங்கிறத நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ திறந்த கல்லறை வழியாக அவர் வெளியில் வரல, திறக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவர் உயிர் தெழுந்துட்டார் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே ஒரு காரியமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கல்லறையானது இன்னைக்கு வரைக்குமே திறந்து தான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு மானுமெண்ட் மாதிரி. ஜீசஸோட டோம் இன்னைக்கு வரைக்கும் திறந்திருக்கு. இது நம்மளுக்கு என்ன உறுதிப்படுத்துது? இதுக்கான எவிடன்ஸ், இது எதுக்கான எவிடன்ஸ் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸா கூட இன்னைக்கு வரைக்குமே அந்த திறக்கப்பட்ட கல்லறை திறந்தே தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்க சொல்லும்போது அதை யோசிக்கிறேன். பொதுவாக கல்லறைனாலே மூடப்பட்டு தானே இருக்கணும். திறக்கப்பட்ட கலர்னு அது ஆண்டவர் கலர் மட்டும்தான். கரெக்ட். ஸோ இப்போ நம்ம இதை பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த நம்ம பேசணும் இல்லையா, லாசரு உயிர்த்தெழுந்தார், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நாயின் விதவையோட மகனா இருக்கட்டும், ஜெயிரஸ் அவங்களோட பொண்ணா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கூட உயிர்த்தெழுந்திருக்காங்க. எனக்கு என்னன்னா, இதுக்கும் அப்பனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தருக்கும் என்ன வித்தியாசம்? என்ன இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தல்ல உள்ள ஸ்பெஷாலிட்டி இல்லைன்னா தனித்துவம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதோட யூனிக்னஸ் என்னன்னு கேட்குறீங்க. உயிரோடு எழுந்தது தான் ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கொண்டாடுனீங்க அப்படின்னா, ஏற்கனவே நிறைய பேர் உயிரோடு எழுந்துட்டாங்களே, அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக? ஓகே, ஆமாம், நீங்கள் சொன்னது சரிதான். கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் ரொம்ப யூனிக்கான ஒன்று, ஸ்பெஷலான ஒன்று. நம்ம வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 8 உயிர்த்தெழுதல்களை வந்து நம்மளால பார்க்க முடியுது. சாரிபாத் விதவையின் மகன் வந்து எலியா வந்து உயிர்த்தெழ பண்றதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் சூனேமியாளின் மகனை எலிசா வந்து உயிர்த்தெழ பண்றதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் எலிசா வந்து இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து 1 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மனுஷனை எலிசாவோட கல்லறை மேலே எறிகிறாங்க. அப்போ அவரோட எலும்புகள் மேலே பட்டு அந்த மனுஷன் உயிரோடு எழுகிறதுன்றது நம்ம பார்க்குறோம். யபிரிவோட மகளை, நாயினூர் விதவையின் மகனை, அப்புறம் லாசருவை இயேசு கிறிஸ்துவே வந்து உயிரோடு எழும்ப பண்றாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பகுதிகள் தான். தொர்கால வந்து பேதுரு வந்து உயிரோடு எழுப்புறாரு. ஐத்திகுவை பால் வந்து உயிரோடு எழுப்புறாரு. இந்த 8 உயிர்த்தெழுதல் வந்து பைபிள்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா நம்ம இவங்க எல்லாரையும் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க எல்லாரும் ஜீவனை கொண்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அவங்க உயிரை விட்டுட்டாங்க, இறந்து போயிடுறாங்க. அதாவது அவங்க உயிரோட எழுந்தாலும் திருப்பி உயிரை விட்டாங்க, கடைசியாக இறந்தாங்க. அதான் கிளைமாக்ஸ். அவங்க வந்து உயிரை வந்து விட்டாங்க, யாராவது ஒருத்தர் அவங்கள உயிரோட எழுப்புனாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க இறந்து தான் போனாங்க. அவங்க ஏன் இறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய பாவத்தினால அவங்க எல்லாரும் வந்து மரிக்கிறத பார்க்குறோம் இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து வந்து ஜீவாதிபதி. அவர் வந்து ஆத்தர் ஆஃப் லைஃப், ஜீவ ஊற்றா இருக்கார்.
அவர் வந்து இறந்த போதும் அவர் திரும்ப உயிரோட எழுறத நம்ம பார்க்குறோம். உயிரோட எழுந்து அவர் பரமேறி பிதான் வலது பரசத்துல வீற்றிருக்கிறார் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது இல்லையா? இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் கண்டிப்பா 2ஆம் வருகையிலையும் வந்து நம்மளை வந்து அவரோட எடுத்துக்கொள்ள போகிறார். ஸோ அப்படி இயேசு கிறிஸ்துவ மரணம் வந்து அவரை வந்து அதிகாரம் கொண்டு இல்லை, அவர் வந்து உயிரோட அந்த மரணத்தை ஜெயித்த அந்த ஒரு யூனிக்னஸ் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல்ல இருக்கு. இவ்வளவு சாட்சிகள், இவ்வளவு காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டாலும் இன்னும் சில பேர் வந்து இந்த உயிர்த்தெழுதல் வந்து கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாங்களே, இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே வசனத்துல இருந்தானே சொல்றீங்க. இப்போ வசனம்னு சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது கிறிஸ்தவங்களுடைய புக்குன்னு தானே யோசிப்பாங்க. அப்போ அங்கேருந்து சொன்னால் அப்படி தானே எடுத்துப்பாங்க. இல்லை, இப்போ அக்கா சொல்லும் போது தான் நீங்கள் அவங்கள்ட்ட முதல்ல வேதத்தை ஒழுங்காக படிக்க சொல்லுங்கள். ஏன்னா என்னென்னா இதில் என்ன போட்டிருக்குன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேனே. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தோம்னா, அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். இது அண்ணா சொன்ன மாதிரி இது பைபிள்னால் நம்ம கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் படிப்போம். ஆனால் இது எந்த அளவுக்கு இது வந்து ஒரு வரலாற்று உண்மை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேனே. இது எப்போ எழுதப்பட்டது, இது யாரால் எழுதப்பட்டது? பவுலால் எழுதப்பட்டது. எந்த வருஷம் எழுதப்பட்டதுன்னா 53வது வருஷத்துலேருந்து 57வது வருஷத்துக்கும் எழுதப்பட்டது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் அப்படின்னு பவுல் எப்போ எழுதுறாரு? 53வது வருஷத்துல 57வது வருஷம். அப்போது இந்த இன்சிடென்ட், அந்த நிகழ்வு நடக்கும்போது 500 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து அப்பவும் இருக்காங்க. ஸோ அவங்க நினச்சிருந்தா அங்கே ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், இப்படி ஒரு நடக்கவே இல்லைன்னு அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன்னா இது நடந்த ஒரு 20-25 வருஷத்துக்குள்ளே எழுதியிருக்கணும்ல. கரெக்டு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து பார்த்தோன்னா ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து நம்ம இல்லாமல் போயிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இது வந்து அந்த பீரியட்குள்ளே எழுதியிருக்காங்க. இது நினச்சிருந்தா இது இல்லைன்னு சொல்லி கிளைம் பண்ணி இதை மாற்றி இருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பட் ஆனால் இன்னும் வரைக்கும் அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அந்த விஷயத்த. ஸோ இதில் வந்து இன்னொன்று விஷயம் நம்ம அது இதில் லிட்டராக சொல்ல போனால், நீங்கள் சொல்லும்போது யோசிக்கிறேன், அந்த ஐ விட்னஸ் டெஸ்டிமோனிங்கிறது கரெக்ட். இதில் எனக்கு என்னென்னா, இன்டெரக்டாக பால் என்ன சொல்கிறாரு, நம்புனா நம்பு, இல்லைன்னா வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் இங்கே சொல்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு மித்தோ இல்லை இது ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரியோ இல்லைன்னா இது ஒரு குக்டப் ஸ்டோரியோ கிடையாது. இது வந்து ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு உண்மையான வரலாற்று நிகழ்வு. இதை வந்து ஃபேப்ரிகேட்டட்னு அப்படி சொன்னாங்கன்னா அவங்க வேதத்தை ஒழுங்காக படிக்கலை அப்படிங்கிறது தான். நம்ம கூட இந்த ஜட்ஜெல்லாம் பார்க்கும்போது, இந்த கோர்ட் சீன்லலாம் பார்க்கும்போது சாட்சிகள் பார்த்த சாட்சிகள் இருக்கான்னு கேட்டால் இங்கே 500 சாட்சிகள் இருக்காங்க. 500 சாட்சிகள் இருக்குது. இல்லை இது ஸ்கிரிப்சரலாக மாத்திரம் இல்லை, ஈவன் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வகையாக போனால் கூட ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய யூத வரலாற்று ஆசிரியர்கள் தேர் ஆல் நான் கிறிஸ்டியன்ஸ், பட் அவங்களுமே இதை மாதிரி ஒரு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் உயிரோடு எழுந்தார், அவரை ஃபாலோ பண்ணுற இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யூட்டிகஸ்ன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஜோசிஃபஸ், இந்த மாதிரி நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. சரி, நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்று எவிடன்ஸை பற்றி நம்ம கொண்டு வரல, அது அப்பாலஜெட்டிக்ஸாக போயிடும், அந்த இது சொல்ல வரல. பட் நான் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, இயேசு மரித்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் ஒரு தரிசனமான காரியங்களை பார்க்கலாம். நிறைய அக்குவரன்ஸ் இருக்குது, ஏறக்குறைய 11 அக்குவரன்ஸ், அதாவது 11 முறை இயேசு தரிசனம், உயிர் தெழுந்த பின்பு தரிசனம் கொடுத்தது பார்க்கலாம். இந்த 11 காரியங்களை வேதம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு காரியத்திலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குயிக்காக 11 காரியத்தை நம்ம பார்க்க போகிறதில்ல, ஒரு சில சம்பவங்கள், இயேசு உயிரோடு எழுந்து தரிசனம் கொடுக்கும் பொழுது யாரை சந்திக்கிறார், எங்கு சந்திக்கிறார், அங்கேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன, நம்ம அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைய கிறிஸ்துவ உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ முதல்ல மெல்வின் நீங்கள் ஆரம்பிங்க. எது உங்களுக்கு ரொம்ப இம்பாக்டாக இருந்த இன்சிடென்ட் எது அப்படின்னா, கண்டிப்பாக முதல் அப்பியரன்ஸ், ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ். நம்ம வந்து மத்தேயு 28 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். இன்னொன்று சொல்ல போனால் யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனம். இந்த 3 இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபர் யார்? மேரி மேக்தலின். அவங்களுக்கு தான் காட் வந்து ஜீசஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் ஆகிறாரு. ஸோ இதில் எனக்கு ஓகே, நான் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று விஷயம் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒய் மேரி மேக்தலின்? அங்கே பீட்டர் இருந்தாங்க, டிசைபிள்ஸ் அவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் நடக்கலை. ஆனால் மேரி மேக்தலினுக்கு தான் ஆண்டவர் முதல்ல காட்சி அளிக்கிறார். அது கொஞ்சம் யோசித்து பார்த்தா, நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம அப்படியே பிகினிங் ஆஃப் த வேர்ல்டுக்கு கிரியேஷன் போகிறோன்னா, அங்கே ஏவாள் வந்து
பிசாசுனால வஞ்சிக்கப்படுறாங்க, அந்த ஒரு சர்ப்பத்தின் மூலமாக வஞ்சிக்கப்படுறாங்க. ஸோ அதனால இன்ன வரைக்கும் நம்ம பெண்கள்லாம் அந்த கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த தப்பு பண்ணாலும் அதுதான் பாரு, அதனால தான் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுகிறோம். இது மெசேஜ் உங்களுக்கு இல்லை, கண்டிப்பாக. ஸோ எல்லாமே வந்து நம்ம அங்கே கனெக்ட் பண்ணுறோம். அங்கே நல்லா பார்த்தோன்னா அங்கே வந்து பிசாசானவன் வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்துக்காக பயன்படுத்திக்கிறான், ஒரு கெட்ட விஷயத்த உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் இங்கே பார்த்தா அப்படியே இங்கே மேரி மேக்தலின் பார்த்தா அங்கே வந்து 7 பிசாசு அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அதை வந்து ஆண்டவர் வந்து எடுத்து போட்டிருக்காரு அதுக்கு முன்னாடியே. ஆனால் அவங்கள வச்சு தான் இந்த காரியத்தை வெளியே சொல்கிறதுக்கும் அவர் யூஸ் பண்ணார். ஸோ இங்கே வந்து பிசாசு வந்து ஒரு தப்பான காரியத்துக்கு யூஸ் பண்ணால், இங்கே அப்படியே ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ணி ஒன்றும் இல்லை 7 விஷயம் இருக்குது, 7த்தையும் நான் தூக்கி வெளியே போட்டுட்டு நான் இந்த பெண் மூலமாகவே நான் வெளியே சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு ஒரு இதாக யூஸ் பண்ணாங்க. நல்லா பார்த்தோம்னா மேரி மேக்தலின் இஸ் த ஃபர்ஸ்ட் மிஷனரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது எனக்கு ஒரு டயலாக் ஞாபகத்துக்கு வருது, இந்த ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே மகள அப்படி சொல்ல, அழிவதும் பெண்ணாலே, அது மட்டும் இல்லை சார், ஆவதும் பெண்ணாலே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ இதில் பார்க்கும்போது மேரி மேக்தலின் வந்து அவங்க வந்து பார்க்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ போய் டிசைபிள்ஸ்க்கெலாம் போய் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்படியே ஒபே பண்ணி போய் அதை போய் சொல்கிற போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்குறேன்னா, அது சொன்னதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அந்த டிசைபிள்ஸ், அதாவது அந்த சீஷர்களுக்கெலாம் வந்து காட்சி அளிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, ஷேர் த குட் நியூஸ். ஸோ இதை பார்க்கும்போது நம்ம ஒரு டிசைபிள், இப்போ நம்மளும் ஒரு டிசைபிள் தான் இல்லையா, நம்மளும் சீஷர் தான். நம்ம எந்த அளவுக்கு சுவிசேஷத்தை போய் நம்ம வெளியே சொல்கிறோம், அந்த ஃபஸ்ட் அப்பியரன்ஸில் நான் எடுத்துக்கிட்டது இதுதான். ஸோ நம்ம அதில் பார்க்கும்போது அந்த கிரேட் கமிஷன் சொல்லக்கூடியது தான் ஷேரிங் த குட் நியூஸ். ஸோ அதை வந்து நம்ம இப்போ உள்ள மக்கள் எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுறோம், எந்த அளவுக்கு போய் நம்ம அந்த குட் நியூஸை நம்ம ஷேர் பண்ணுறோம். நீங்கள் சொன்னது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் மாதிரி. அதை நம்ம கல்ச்சுரல் பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு பெண் பேசிக்காக மேரி மேக்தலின் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த ரபி, அதாவது இயேசு கூட பல இடத்துல ரபி போதகரே கூப்பிடுறாங்க, ஏன்னா ஒரு டீச்சராக அவங்க இருக்கிறாரு. ஏற்கனவே அங்கே இருந்த ரபி எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களாம் பெண்களை அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, ஆண்டவருடைய சுவிசேஷம், பைபிளை தான் குட் நியூஸ்ன்னு சொல்லுது. இன்ஃபேக்ட் சுவிசேஷம் தேவ பலனாக இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. அப்போது இந்த உலகத்திலே இருக்கிற செய்தியிலேயே சூப்பர் செய்தி குட் நியூஸ் அப்படின்னா காஸ்பல். அதை சொன்னது நீங்கள் ஒரு பொண்ணுன்னு சொல்கிறீங்க, பொண்ணு மூலமாக அதை சொல்லுறேன். இதை யோசிச்சு பார்த்தா இந்த ரபிக்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்ககிட்ட போயிட்டு இந்த ஸ்கிரிப்சர்ஸை பெண்களுக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, லெட் த வேர்ட்ஸ் ஆஃப் டோரா பி பர்ன்ட் பிஃபோர் பீயிங் ஹேண்டட் ஓவர் டு உமன் அப்படிங்கிறாங்களாப்பா. ஒரு பெண்ணுக்கு, அதாவது இந்த டோரா, இந்த பெண்டாட்டு முதல் 5 புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆகமங்கள் இருக்கக்கூடிய வார்த்தையை நான் ஒரு பெண்ணுக்கு சொல்லி கொடுப்பதுக்கு பதிலாக அதை நான் எரிச்சே போட்டுருவேன். அந்த அளவுக்கு அன்னைக்கு சொசைட்டி அப்படி இருந்துச்சு. ஆனால் நம்ம ஆண்டவர் பாருங்கள், சூப்பரில் அந்த சூழ்நிலையில் கரெக்டாக ஒரு பெண்ணை எடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கிறார். அது நீங்கள் சொல்லும்போது தான் யோசிக்கிறேன், உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணை எடுத்துட்டு உன்னதமான பணிக்கு ஆண்டவர் அழைக்கிறார்ல, புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார் அப்படின்னு கூட பார்க்கலாம். ஆனால் நம்ம ஆட்கள் என்னென்னா, இதை அடிக்கடி படிக்கும்போது எங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் இன்றைக்கி தேவனை விட தேவ தூதருக்கு தான் லைட்டு அதிகமாக போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். சில சபைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு சபைக்கு ப்ரீச் பண்ண போகும்பொழுது நடுவில் ஒரு பெரிய ஒரு விஐபி சேர் இருந்துச்சு. ஏன் சார் இருந்துச்சு, நல்ல பக்கத்தில் தான் என்ன உட்கார வச்சுருந்தாங்க. அந்த விஐபி சேர் எம்டியாகவே இருந்துச்சு. அது யாருக்கு அப்படின்னா, தேவனுக்கு அல்ல தேவதூருக்கு வர்றவங்க உட்காந்துக்கலாம், அங்கேருந்து வரவங்க உட்காந்துக்கலாமா. ஏன்னா நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா சேர் இல்லை, இங்கே சேர் இல்லை. இன்னும் கொஞ்சம் அதை மாற்றி சொல்ல போனால், ஒரு சில ஊழியக்காரங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன் எப்படின்னா, என் கூட எப்போதுமே 2 தேவதூர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் பைபிள் அந்த வசனத்தை எடுத்துடுறாங்களோ, எது செல்வேன், உங்க கூடவே அந்த எப்பொழுதும் உங்களை பார்க்கும்படி தமக்காத இல்லை, இது பேர் தெரியாத தேவதூதர் இல்லை, இவங்க பேரோட வேற சொல்கிறாங்க. சரி வேண்டாம் நமக்கு பார்த்துட்டு அதுக்கு சொல்லிட்டு இருப்பானே. பட் இப்போ இந்த சம்பவத்தில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் யோசிக்க வச்ச காரியம். அந்த பகுதி நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, காவலாளர் அது அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். நீ தேடி வந்தது சிலுவையில் அறையப்பட்ட, இன்னும் கொஞ்சம் கலவைக்கல சொன்னால் செத்துப்போன இயேசுவை நீ தேடி வந்த. ஆனால் அந்த இயேசுலாம் இங்கே இல்லை. நீ தேடி வர வேண்டியது எந்த இயேசுனா, உயிர் தெழுந்த இயேசுவை தான் நீ தேடி வந்திருக்கணும்.
ஆனால் ஏற்கனவே சொல்லிட்டார்ல 3வது நாளில் உயிரோடு எழுப்புறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னொன்று எதை தேடி வந்தேன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான் தேடி வந்தே தவிர உயிரோடு இருக்கிற இயேசுவை நீ தேடி வந்தியா. இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு பல தடவை நம்ம மனசில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நம்புகிற அதே அளவுக்கு நீங்கள் உடனே சொல்லலாம், பிரதர் பவுல் 1 கொரிந்தியர் 1:23 சொல்லும் பொழுது வி ப்ரீச் கிரைஸ்ட் க்ரூசிஃபைடு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பிரசங்கிக்கிறோம். அது நல்லது, அதுதான் சரி, நான் மாற்று கருத்து நான் வைக்கல. ஆனால் கிறிஸ்தவங்க இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இந்த 40 நாள் நம்ம சோகமாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன யோசிச்சு பாருங்கள், உயிரோடு எழுந்து அந்த இயேசுவை பற்றி நினைக்க நினைக்க நம்மளுடைய ஹோப் அதிகரிக்கணும். மரணத்தையும் தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுங்கிற அந்த ஹோப் அதே அளவுக்கு நமக்கு அதிகரிக்குதா, அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுதான் முதல் இன்சிடென்ட்லேருந்து நான் யோசிக்கிறது. சொல்லுங்கள். இதை நீங்கள் யோசிக்கும் போது யோசிக்கிறேன், நீங்கள் மரணத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது, ஒருவேளை இன்றைக்கி பல நேரங்களில் பெரிய பிரச்சனை அந்த மரணம், ஆனால் உயிர்த்தெழுதலை நம்பினா அந்த மரணம் எனக்கு காலுக்கு கீழே போயிடுதுல்ல. ஏன்னா அதான் முதற் பலன். கண்டிப்பாக அங்கேருந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்னா, இப்போ இந்த மக்கள்லாம் பார்த்தாங்க, நிறைய பேர் விசுவாசிச்சாங்க, ஆனால் பார்த்தும் விசுவாசிக்காதவங்க யாராவது இருந்தாங்களா? இருந்தாங்களே. லூக்கா 24வது அதிகாரத்துல 13லேருந்து 32 வசனங்களை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, எம்மாவு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு 2 சீஷர்கள் போயிட்டு இருக்காங்க. எருசலேம்ல இருந்து போகும்போது அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு அப்பியர் ஆகுறாரு. ஆனா அவங்க வந்து கண்டுபிடிக்கல இவங்க இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதா, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு நாங்க நினைச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா இஸ்ரவேலுக்கு மீட்பை இவர் தான் உண்டாக்குவாரு அப்படின்னு நாங்க நினைச்சோம். அங்க நம்புறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. தீர்க்கதரிசி நம்புறோம், அவர் மீட்பர் தானே, மீட்பர் தானே நம்பி இருக்கணும். ஆனா அவங்க வந்து சரியான புரிதல் இல்லாம இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்தாரு, அவரை கல்லறையில வச்சாங்க. ஆனா இன்னைக்கு எங்கள்ல சில பெண்கள் வந்து அவங்கள போய் பார்க்கும்போது அங்க பார்த்தா தேவதூதர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, அந்த தேவதூதர்கள் இருந்ததுதான் அவங்களுக்கு பிரமிப்பா இருந்ததே தவிர தேவன் உயிரோட எழுந்தது பிரமிப்பா இல்ல, தேவ தூதர் தான் பிரமிப்பு கிரியேட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயம். இவ்வளவு தன்னை பத்தி அவர் வெளிப்படுத்தின போதும் அவருடைய இறந்து போற அந்த தருணங்களுக்கு முன்பாக எத்தனையோ காரியங்களை அவர் ரிவீல் பண்ணிக்கிட்டே வராரு. இருந்தாலும் அந்த காரியங்கள் அவங்களுக்கு பிரமிப்பு ஏற்படுத்தல. அந்த இடத்துல அவருடைய பாடி இல்லாம இருந்துச்சு. அப்போ உடனே அட்லீஸ்ட் அவங்க கனெக்ட் பண்ணி, ஆமா அவர் தான் உயிரோட எழுந்திருப்பாருன்னு சொன்னார்ல அப்படின்னு அவங்க கனெக்ட் பண்ணிக்கல. அங்க இருந்து அந்த ஏஞ்சல்ஸ் தான் அவங்களுக்கு பெருசா பிரமிப்பா தெரிஞ்சிருந்திருக்காங்க. பாருங்களேன், சொல்லும் போது யோசிக்கிறேன், இது எல்லாத்தையுமே அவங்க இயேசுகிட்டே தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இயேசுகிட்டே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இயேசுவே என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு வந்து மோசே முதலாவதாக எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்து இதை ரிவீல் பண்ணிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருந்தே தான் வந்து அவங்களுக்கு எடுத்து, இந்த ஸ்கிரிப்சர்ல இருந்து எடுத்து பழைய ஏற்பாட்டு வசனங்களை வந்து அவங்களுக்கு விளக்கி சொல்றாரு. சமையல அந்த இடத்துல டமாலு சூப்பராக அற்புதம் பண்ணி, இல்லை அப்படியே இந்த மத்தேயு 17 இந்த மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷனில் நடக்கிற மாதிரி அப்படி நான் காமிச்சு தெரியுதா புரியுதா அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல. ஆனாலும் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வசனத்துக்கு அவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமாண்ணே, கண்டிப்பா. அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் வேற எந்த ஒரு சயின்ஸோ வண்டர்ஸோ எதையுமே பண்ணாம இந்த வசனத்தை விளக்கி சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறாரு. அதை அவங்க புரிஞ்சுக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது அற்புத அடையாளங்கள்லாம் தேவையில்லைன்னு சொல்றீங்க. இல்லை, அற்புத அடையாளங்கள் தேவையில்லைன்னா அப்போ ஆண்டவரே வந்து மார்க் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17-18 ஆண்டவர் வந்து அற்புதம் அடையாளத்தை காண்பீர்கள்னு சொல்கிறாரு. நான் அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்களேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது? இல்லை, இது ஒரே ஒரு சின்ன டவுட் உங்கள் வீட்டுக்காரரை கேட்டுக்கிறேன். இந்த அற்புதம்லாம் இப்போ எல்லா அற்புதமும் அதே அளவு நடந்துட்டு இருக்கா பிரதர்? சர்ப்பங்களை எடுக்கிறது, விஷத்தை குடிச்சு எல்லாரும் சொல்ல முடியாது. ஆனால் இதில் சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல, அப்படியே சொல்ல வர்றாரு. சரி, அவங்க வீட்டை மாட்டே கேட்போம், நீங்கள் சொல்லுங்கள். கரெக்ட் தான்ப்பா, நீங்கள் எல்லாரும் சொல்கிறது கரெக்ட். அவர் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவர் வசனத்துலேருந்து ரீட் பண்ணுறாரு, அதனால கரெக்டு தான் அது. அற்புதங்கள் அடையாளங்கள் இருக்கானா அதுல உங்களுக்கு டவுட்டே கிடையாது, கண்டிப்பா இருக்குதான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த 17-18 வசனங்களை நீங்க கோட் பண்ணீங்க, கரெக்ட் தான். ஆனா அப்படியே கொஞ்சம் கீழே ரீட் பண்ணி நீங்க பார்க்கணும்.
20வது வசனத்தை ரீட் பண்ணீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்படின்னா என்ன, அந்த அடையாளத்தினால என்ன உறுதிப்படுதுங்க, வசனம் உறுதிப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்படின்னா அந்த சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் நம்ம சொல்ற அந்த அற்புத அடையாளங்களோட பர்பஸ், நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். ஆனா நம்ம இப்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கிறிஸ்துவ உலகத்திலே நம்ம பார்க்கிறோம் நிறைய பேர் வசனத்தை பிடிக்காம வசனத்தை உறுதி செய்யற இந்த அற்புத அடையாளங்களையே பிடிச்சிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னா, நம்ம எல்லாருமே பிரியாணி சாப்பிட்ருப்போம் இல்லையா? பிரியாணிக்கு கண்டிப்பா எல்லாரும் ரைத்தா வச்சு நம்ம சாப்பிட்ருப்போம். பிரியாணிக்கு தான் ரைத்தா வைப்பாங்களே தவிர ரைத்தா வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த பிரியாணி கிடையாது. இதை விட சுலபமா பாத்தீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அற்புத அடையாளங்களை உறுதி செய்யறதுக்கு வசனம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. வசனத்துக்கு மேல அதை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம்னா அது கண்டிப்பா தப்பான ஒரு காரியம்தான். ஸோ இப்போ வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அன்னைக்கு ஆண்டவர் அற்புத அடையாளம் கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம பணத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தானே அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். சொல்லக்கூடாதுப்பா. ஸோ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஸோ இந்த அற்புதம் அப்படின்னு பேசுறப்ப இன்னொரு விஷயத்த நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன். லூக்கா 24வது அதிகாரம் 53வது வசனத்துல நம்ம ரீட் பண்றப்ப என்ன போட்டிருக்குன்னா, நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சீசர்களை குறிச்சு போட்டிருக்கு. ஸோ இதே டிசைபிள்ஸ் தான் இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு அப்புறம், அதாவது சிலுவை மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பயத்துல ஒரு வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு இருந்த அதே சீஷர்கள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவரை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு தைரியம் அவங்க டெய்லி தேவாலயத்துக்கு போறாங்க, வெளியில வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது நம்மளால. ஸோ இங்க நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதமா நான் எதை பார்க்கிறேன் அப்படின்னா, இவங்களுக்கு கிடைச்ச அந்த தைரியத்தை நான் பார்க்கிறேன். ஸோ இன்னைக்கும் நம்ம நம்புறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்காரு, உயிரோட இருக்கிறாருன்னு. நம்மளுக்கு இந்த ஒரு தைரியமும் இந்த ஒரு நம்பிக்கையும் நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். சூப்பராக சொன்னீங்க சிஸ்டர். அந்த தைரியங்கிறது எவ்வளோ பெரிய அற்புதங்கிறத எப்படி அதை வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சின்ன பொண்ணுகிட்ட மறுதளிச்ச பேதுரு, இன்னும் சொல்லப்போனால் பைஸ்டாண்டர்ஸ், அந்த ரோட்டில் நிற்கிறவங்கன்னு சொல்லிக்கலாமா, நம்ம கலவைக்கையில் சொல்கிறது ரோட்டில் போகிற வரவங்கன்னு சொல்லிக்கலாம், அவங்க முன்னே பயந்து அதே பேதுரு நீங்கள் சொல்கிற அதே தைரியத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் போகணுன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் கொலை செய்த அப்படின்னு சொல்லி யாரை பற்றி, அதிகாரிகளை பற்றி பேசுகிறாரு. அப்போ அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? மிகப்பெரிய அற்புதம். இன்றைக்கி அற்புதம்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் அப்படின்னாலே நம்மளாம் டிஃபைன் பண்ணிவிடும் சில காரியங்களை. இப்போ பாருங்களேன், ஜபமே பண்ணாத ஒருத்தர் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறாருன்னு அது அற்புதமா இல்லையா? சர்ச்சுக்கே வராத ஒருத்தர் சர்ச்சுக்கு வராத அற்புதமா இல்லையா? கோவமே பட்டுட்டு இருக்க ஒருத்தர் பொறுமையாக மாறுறது அற்புதமா இல்லையா? ஆவியின் கனியால் நிறைஞ்சிருக்கிறது அற்புதமா இல்லை? நமக்கு இதெல்லாம் பெருசாக தெரியல. நாம் இந்த சைன் போர்டை மட்டும் பிடிச்சிக்கிறோம். சைன் போர்ட்ஸ் ஆர் த பாயிண்டர்ஸ் ஷோயிங் த டைரக்ஷன்ஸ். அடையாளம் அற்புதமும் ஒரு திசையை காட்டுகிறது. அந்த திசையை நோக்கி போக சொல்லி தான் நம்ம சொல்லுதே தவிர அந்த போர்டை பிடிச்சிக்கிட்டே நிற்க சொல்லலை. ஆனால் இந்த தைரியத்தை குறித்து நீங்கள் சொல்லும்போது தான் யோசிக்கிறேன், இந்த தைரியம் எப்படி அவங்களுக்குள்ள வந்துச்சுங்கிறதுக்கே நம்ம வேதத்திலே பார்க்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 20-22 வசனங்களை பார்க்கும்போது இதை ரொம்ப அற்புதமாக தேவன் விளக்குறத பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயந்திருந்த சீஷர்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு, அதே போல் யோசிச்சு பாருங்கள். அந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லும்போது, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன்றாங்க. எப்படி சார், உங்கள் மேலே ஏற்கனவே இயேசுவின் சரீரத்தை திருடி கொண்டு போனீங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்குது, நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். அப்போ எப்படி நான் தைரியமாக வெளியே போகிறது? நீங்கள் சொன்னீங்க அப்போஸ்தலர் 2ல போய் பிரசங்கம் பண்ணாங்க, கதவை திறக்கிறதுக்கு எனக்கு பயம், எப்படி நான் போய் எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி இன்னும் பேசுறது? அப்போ தான் ஆண்டவர் அடுத்த வசனத்தில் சொல்கிறார், நான் உன்னை அனுப்புகிறேன்னு மாத்திரம் சொல்லலை, என் பிதா என்னை அனுப்புனது போல் நான் உன்னை அனுப்புகிறேன். எப்படி அனுப்புகிறேன்னா 22ஆம் வசனம் சொல்லும்போது, ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறார். இப்போ இந்த தைரியம் எனக்குள்ளாக எப்படி வருதுன்னா, உயிர்த்தெழுந்தலின் மூலமாக இயேசுவானவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுக்குறார். இன்னைக்கு ஆவியானவர் திரித்துவத்தின் 3வது நபர் எனக்குள்ளாக வருகிறார் என்பது தான் எனக்கு அந்த தைரியத்தை கொடுக்குது. அதுவும் அந்த வசனம் சொல்லும்போது ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்ன உடனே நம்ம இதை சில நேரம் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ஊதி பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னோன்னே ஒரு சில இடங்கள் நம்மளும் கூட பார்த்துருப்போம், அப்படி ஃபோனு ஊதுவாங்க, மக்கள்லாம் இந்த பக்கத்தில் இருக்கவங்க இங்கே விழுந்துருவாங்க ஒரே பக்கமாக, அது லைனாக வேறு விழுவாங்க, ஏன்னா பக்கத்தில் அடிபட்டுற விடாதில்ல, அப்படி அந்த பக்கத்தில் வேறு விழுந்துருவாங்க. இப்படியெல்லாம் ஏமாற்ற வேலைகள் நடக்குது.
ஆனால் இங்கே வேதம் அதை பற்றி பேசலை. இங்கே ஊதி பெற்றுக்கள்னு சொல்கிறது ஒரு ஃபோர் டேஸ்ட், அதாவது ஒரு முன் ருசி. அப்போ நம்ம வீட்டில் ஏதோ ஒரு கல்யாணமோ இல்லை ஒரு வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு பிரியாணி பிளான் பண்ணிட்டோம், போட்டுட்ருக்காங்க. பிரியாணி போட்டு கடைசியாக தம் போடுவாங்க, ஒரு 1/4 மணி நேரம் ஒரு தம் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், எப்பா வாப்பான்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டை கையில் கொடுத்துட்டு ஒரு டக்குன்னு ஒரு பீஸ் எடுத்து போட்டு கொஞ்சம் ரைஸையும் போட்டு டேஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்பாங்க. உடனே வீட்டுக்குள்ளே வந்து, தம்பி பிரியாணி ரெடியா? இல்லை பிரியாணி ரெடி ஆகலை. பிரியாணி இல்லையா? இல்லை பிரியாணி நிச்சயமாக இருக்குது. பிரியாணி ரெடி ஆகலை, ஆனால் நிச்சயமாக இருக்குது. அதே போல் பரிசுத்த ஆவியானவரை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் முழுமையாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஒரு சீல் ஆஃப் கேரண்டியாக வரப்போகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு முன் ருசியாக, ஒரு கிளிம்ஸாக இங்கே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். இன்னைக்கு இதே தைரியத்தோட நம்ம தேவனின் மகத்துவங்களை பேசுகிறோமா? ஏன்னா அப்போஸ்தலர் 2ல் அவங்க தேவனின் மகத்துவங்களை ப்ரொக்ளைம் பண்ணாங்க. இன்னைக்கு தேவனின் மகத்துவங்களை ப்ரொக்ளைம் பண்ணுவதற்காக அறிவிக்கிற தைரியம் இன்னைக்கு எனக்குள்ளே இருக்குதா சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு. நீங்கள் இந்த ஊதுன அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கி நம்ம இந்த கலாச்சாரத்தை எடுத்துகிட்டு ஊதி பரிசுத்தாவினர் பெற்றுங்கள், ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஒரு சம்பவத்தை தவிர வேதத்தில் எந்த இடத்துலையும் அப்போஸ்தலர்களோ இல்லை இயேசு கிறிஸ்துவோ இல்லை அப்போஸ்தலர்களோ இல்லை அதற்கப்புறம் பார்க்கும் பொழுது முதல் 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சபை தலைவர்களோ யாருமே இந்த காரியத்தை செய்ததா சரித்திர பதிவோ இல்லை வேதாகம பதிவோ இல்லை. இந்த ஒரு காரியம் நம்ம திருச்சபை சரியாக புரிந்து கொண்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். புரியுதா? எனக்கு இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ செல்வன் சொல்லும்போது அவன் யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்படியே கண்டினியூஸ் படித்து போகும்போது தான் எனக்கு தெரியுது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். 26ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவுக்கு அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் சாரி மெல்வி, நீங்கள் தோமான்னு சொல்லி டக்குன்னு ஞாபகத்தில் வந்துச்சு. இந்த ஊதி பெற்றுக்கொண்டார்கள்னு சொல்லும் பொழுது அங்கே தோமா இல்லை. அப்போ அப்போஸ்தலர் எல்லாரும் வாங்கியிருந்தால் தோமாவும் ஊதும் போதே வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் இயேசு ஊதவே இல்லை. அப்போ ரூமுக்கு வரும்போது தோமா வாங்காமல் வந்துருக்கணும், மற்ற எல்லோரும் ஏற்கனவே வாங்கினவங்களாக இருக்கணும். லாஜிக்கலி அதை கனெக்ட் பண்ணவே முடியாது. சாரி மன்னன். ஸோ எனக்கு இப்போ தோமாவை பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப பிரமிப்பாக இருக்குன்னா, தோமா வந்து பார்த்தோன்னே பிலீவ் பண்ணவே இல்லை. அவர் பார்க்காத வரைக்கும் அவர் பிலீவ் பண்ணல. ஆனால் ஜீசஸ் வந்து முன்னாடி வந்து அவரோட பியர்ஸ்டு காமிக்கும் போது தான் அவர் வந்து பிலீவ் பண்ணார். இன்ஃபேக்ட் அவர் தொட்டுப்பாருன்னு சொல்கிறார், நான் தொடரலாம் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் அந்த இதை சொல்லும் போதே என் ஆண்டவரே என் தேவனே என்றான் அப்படின்றது நம்ம 28ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவருக்கு ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு பர்சன் தோமா, அவரே அதுக்கப்புறம் என்னென்ன காரியங்கள் பண்ணாருன்னு பார்க்குறோம். இன்ஃபேக்ட் நம்ம இந்த இடத்துல இருக்கோன்னா காரணமே அவர் தான். அதுக்காக எப்படி சொல்கிறேன்னா, நம்ம சென்னையில் இருக்கோன்னா முக்கியமான காரணமே அவர் சென்னையில் வந்து இந்த காஸ்பலை சொன்னது எல்லாமே தோமா தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு டவுட்ஃபுல்லான பர்சனை இவ்வளோ பண்ணும்போது நம்ம அநேக விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம போய் அந்த காஸ்பலை ஷேர் பண்ணுறோம். நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒன்று என்ன வருது, நாங்கள்லாம் கிதியோனைட்ஸ். அதாவது அதே கிதியோனையர்னு நினச்சிடாதீங்க, கிதியோனை ஃபாலோ பண்ணுறாங்க இந்த விஷயத்தில். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஊரில் கிறிஸ்தவத்தில் ஒரு டெர்மினாலஜி இருக்குது தெரியுமா, ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணாரா பிரதர் அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப ஒரு என்னதுன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலான டேர்ம் ஆகிடுச்சு இன்றைக்கி. இப்போ கன்ஃபார்ம் பண்ணலைனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் பண்ணதான் நினச்சி சொல்ல வந்துடுறோம். அதை நான் எங்களுடைய எங்களுடைய ஃபெல்லோஷிப் அந்த மாதிரி காரியங்களில் அநேக பேர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, கன்ஃபர்மேஷன் கிடச்சிதா அப்படிம்பாங்க. இன்றைக்கி நம்மளும் நிறைய காரியத்தில் அப்படி பார்க்குறோம். சரியாக தப்பான்னு நான் நிதானிக்கலை, ஆனால் நீங்கள் வேதத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் பாருங்கள். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்களேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப நாளாக கணவர் மனைவிக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போது ஒரு நாள் ஒரு நபர் வந்து அவர்கிட்ட சொன்னார், இதை மாதிரி வந்து உங்களுக்கு பிறக்க போகிறது ஆண் குழந்தை, அவர் பேர் சாமுவேல் அப்படின்னு சொல்லி அவர் சில காரியங்களை பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணார். அவர் சொன்ன மாதிரியே குழந்தை பிறந்துச்சு, ஆனால் அது சாமுவேலாக பிறக்கலை, அது ஒரு பெண் குழந்தையாக பிறந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இல்லை பிரதர், நான் பார்த்தேன், எங்கே பார்த்தேன்னா வரும்போது நான் ஜோ பண்ணிட்டு திரும்பி பார்த்தா ஆட்டோவில் சாமுவேல்னு போட்டுருந்துச்சு பிரதர். அந்த ஆட்டோக்காரர் சாமுவேல் நல்ல வேறு பேர் வச்சுருந்தார், வேறு ஏதாவது பேர் வச்சுருந்தாருன்னா அப்போது அது சொல்ல மாட்டார், அது எந்த மதத்தின் பெயர்னு யோசிச்சு தான் சொல்லியிருப்பார். அப்போது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்கிறது. இந்த கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது சரியாக தவறா அப்படின்னு நான் நிதானிக்கலை. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும், சந்தேகத்தின் அடிப்படையில் ஆப்ரேட் ஆன இந்த தோமா கூட தொட்டு பார்க்கல,
அதே நேரம் நம்ம கிதியோனை குறித்து பார்க்கும் பொழுது கூட சண்டைக்கு போவதற்கு முன்பதாக இல்லை தேவனை அந்த முதல் சந்திப்புகளில் இதை மாதிரி இங்கே மட்டும் நனையணும் இது மட்டும் நனையணும்லாம் கேட்ட அந்த கிதியோன் அந்த பிரெட்டு அந்த கூடாரத்தின் மேலே விழுந்த அந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் அவர் எந்த கன்ஃபர்மேஷனும் கேட்கல. அதுக்கப்புறம் எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ கன்ஃபர்மேஷன் தப்புன்னு நான் சொல்லலை. நீங்கள் யோசிச்சுடுங்க, நீங்கள் கிதியோனைட்டாக இருக்கணுமா இல்லை டிசைபிள்ஸாக இருக்கணுமாங்கிறத யோசிச்சுடுங்க. ஓகே, த நெக்ஸ்ட் அடுத்த ரிசரக்ஷனை பற்றி, அடுத்த ஈவெண்ட்டை பற்றி பேசலாம். ஓகே, ஸோ அடுத்த அதிகாரம் யோவான் 21வது அதிகாரத்தில் நம்ம ஜீசஸ் திரும்பவுமா டிசைபிள்ஸ்க்கு தரிசனம் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தரிசனத்தை பற்றி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த தரிசனத்தில் இருக்கும். என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருக்கும் நடக்கிற ஒரு உரையாடல், ஒரு கான்வர்சேஷனை நம்ம பார்க்க முடியும். இப்ப இது பார்த்தோம்னா இந்த தரிசனம் வந்து இது முதலாவது கண்டிப்பா கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம் ஆட்டு பேதுரு வந்து உயிர்த்தெழுந்த இயேசுவோட தரிசனத்தை கண்டிப்பா பார்த்திருப்பாரு இல்லையா? ஆனா எங்கேயுமே பேதுரு வந்து தான் மறுதளிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் இயேசு கிறிஸ்துவ பாக்குறாரு தரிசனத்துல. எங்கேயுமே இந்த 2-3 டைம் இதுக்கு முன்னாடி நான் பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துட்டையோ இல்ல இயேசு கிறிஸ்து பேதுருட்டையோ இதை பத்தி டீல் பண்ணதை நம்மளால, அதாவது மறுதளிச்சதை பத்தி டீல் பண்ணதை நம்மளால எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. ஆமா, ஆனா பேதுரு அதை பத்தி பேசினதை நம்மளால எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா கண்டிப்பா நான் என்ன யோசிக்கிறேன், பேதுருக்குள்ள ஏதாட்டும் ஒரு நெருடல், ஒரு கில்ட் கான்சியன்ஸ் கண்டிப்பா ஏதாட்டும் ஒண்ணு இருந்திருக்கும். ஒருவேளை அதை டீல் பண்றதுக்கா என்னன்னு தெரியல, இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா பேதுருட்ட போய் கேட்பாரு, நீ என்ன மறுதளிச்சியா பேதுரு? அப்படி கேட்க மாட்டாரு, நீ என்னை நேசிக்கிறியா பேதுரு அப்படின்னு கேட்கறத விஷயம் உண்மையில இல்ல. என்ன சொல்றீங்க? சோ அவர் தவறு சொல்லி அவர் கேட்கல, அவர் கேட்கல. அவர் பேதுரு வந்து அந்த சம்பவத்துல பார்க்கும்போது முதலாவதா இறங்கி இயேசு கிறிஸ்துவ நோக்கி ஓடி வருவாரு. அதெல்லாம் நம்ம ரொம்ப அழகா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாசிக்கும் போது தெரியுது. சோ அதை பார்க்கும்போது நீ என்னை மறுதளிச்சது தானே அப்படின்னு சொல்லல, நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னு வந்து இயேசு கிறிஸ்து கேட்கிற ஒரு அழகான விஷயத்த நம்மளால அங்க பார்க்க முடியுது. சோ அதுக்கு பேதுருவும் வந்து 1 டைம் இல்ல 3 டைம் கேட்பாரு. பேதுருவும் 3 டைம் ஆமா அது உங்களுக்கே தெரியுமே ஆண்டவரே அப்படின்னு கூட சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு இயேசு கிறிஸ்து பேதுருட்ட என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அப்பனா நீ வந்து என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, ஆடுகளை நீ போஷிப்பாயாக அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. சோ இதன் மூலமா வந்து இயேசு கிறிஸ்து வந்து பேதுருக்கான அழைப்பை உறுதி செய்யறதை நம்மளால பார்க்க முடியுது. சோ இந்த ஒரு காரியம் நடக்கும் போது இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது வந்து ஆண்டவர் வந்து பேதுருக்கு சொல்றப்ப தனியா சொல்லல, மற்ற சீஷர்களும் டிசைபிள்ஸும் இருக்கிறப்ப சொல்றாரு. அது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா பேதுரு மறுதளிச்சதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? மற்ற சீஷர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 டைம் இல்ல 3 டைம் மறுதளிச்சிருக்காரு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். அப்ப அவங்களுக்குள்ள எல்லாம் பேசியிருப்பாங்க. அவங்க பேதுருவை பாக்குற விதமே வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, மறுதளிச்ச பேதுரு தானே இவரு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் அவங்க இவ்வளவு நாள் பேதுருவை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாரும் முன்னாடியும் இயேசு கிறிஸ்து பேதுருவோட அழைப்பை உறுதி செய்யறது மூலமா அவங்க இதுக்கப்புறம் பேதுருவை பார்க்கிற விதமே மாறுது. நீ என்ன நேசிக்கிறியா? நீ என்கிட்ட திருப்பி வரலப்பா, நீ என்ன நேசிக்கிறீல, இதா உன்னை வந்து உனக்கான அழைப்பை நான் திருப்பி உறுதி செய்யறேன் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றத நம்மளால ரொம்ப அழகான ஒரு காரியத்தை இங்க நம்ம பார்க்க முடியுது. இது சொல்லும் போது நான் யோசிக்கிறேன்ல, ரொம்ப மறுதளித்த பேதுருவையும் மறவாமல் நினைத்த நேசர் நம்முடைய நேசர்ல டைலாக் இல்லை. இதை பார்க்கும்போது மேலே ஜோக்ஸ் அப்பார்ட் ஒரு விஷயம் ரொம்ப யோசிக்கணும் அப்படின்னா, அன்றைக்கி நம்ம எத்தனையோ சூழ்நிலைகளில் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நம்ம ஒரு கில்ட் கான்ஷியஸுக்குள்ளே போயிடுறோம். அது பிசாசோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராப். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறார், இதை மாதிரி பாடுகள்லாம் வரும்பா, இதை மாதிரி மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னு சொன்ன உடனே மற்ற சீஷர்கள்லாம் அமைதியாக இருந்தாங்க. பேதுரு தான் முதல்ல அது எப்படி, அதெல்லாம் முடியாது, இவங்க எல்லாரும் நம்ம விட்டுட்டு போனாலும் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு. இல்லைப்பா அப்படி இல்லை அப்படின்னு திருப்பியும் சொல்கிறாரு. வசனமே இருக்குது, மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தை சிதறடிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லும்போது கூட பேதுருடைய அங்கே ஸ்டாண்டு என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் விட்டுட்டு போனாலும் நான் போக மாட்டேன், 2வது உயிரே போனாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார்.
ஆனால் அந்த பேதுருவுடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னா, தன்னுடைய சுயத்தை பலத்தை யோசிச்சிருந்த அந்த பேதுரு ஒரு கட்டத்தில் என்ன தெரிய வருதுன்னா, தான் யார், தன்னுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிய ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கூட மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இப்போ ஆண்டவர் உடனே அடுத்த முறை அவனை சந்திக்கும் பொழுது, என்ன பேதுரு பயங்கரமாக பஞ்ச் டைலாக்லாம் பேசினேன், இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவனை மட்டம் தட்டலை. ஒரு வேளை நீங்கள் இன்றைக்கி ஏதேனும் ஒரு காரியத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு மனதளவில் பாதிக்கப்பட்டு ஒரு ஆக்கினை, அதாவது என்ன சொல்கிற காண்டம்னேஷனுக்குள்ளே அல்லது ஒரு கில்ட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஈஸ்டர் தினத்தின்று நாங்கள் சொல்ல வருகிற ஒரு செய்தி என்னென்னா, ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட் there is no condemnation. ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். என்ன அப்படின்னா, இயேசுவை பேதுரு 3 முறை மறுதலித்தார், யூதாஸ் 1 முறை காட்டி கொடுத்தான். யூதாஸ் நாணயத்தை தேவாலயத்தை எரிந்துவிட்டு தேவாலயத்தை விட்டு போனான். ஆனால் இங்கே பேதுரு தேவனை தேடி தண்ணிக்குள்ளே குதித்து ஓடி வந்தார். தவறு செய்த உடனே நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவனை தேடி வருவது. நீங்கள் வாங்க, இப்போது உங்களை நேசித்து எப்படி அழகாக சொன்னாங்கல்ல, அப்படி குற்ற உணர்ச்சியோடு இருந்த பேதுருட்ட எல்லாரும் முன்னே அவனுடைய அழைப்பையும் ஊழியத்தையும் உறுதிப்படுத்தினாரோ, அதே மாதிரி தேவன் உங்கள் பக்கமும் நின்று உங்கள் அழைப்பையும் உங்களுடைய திட்டத்தையும் தேவன் உறுதிப்படுத்துவார். நீங்கள் சொல்லும்போது தான் யோசிக்கிறேன், சில நாட்களுக்கு முன்பாக இதை குறித்து நீங்கள் ஒரு முறை எங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, யூதாஸ் மனம் வருந்தினான், பேதுரு மனம் திருந்தினான். சூப்பர். இப்போ சிஸ்டர் சொன்ன அந்த யோவான் 21வது அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னு. அந்த யோவான் 21வது அதிகாரத்தில் எப்படி இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட சொல்கிறாரு, நீ இந்தந்த விதமாக பாடுபட போகிற, இந்தந்த கஷ்டங்கள் இருக்கும், கடைசியாக இப்படி தான் உன்னுடைய மரணம் இருக்கும், இப்படி எல்லா காரியங்களையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும்போது அப்படியே ட்ராமாட்டிக்காக நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது திடீர்னு பேதுரு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. யாருடான்னு பார்த்தா நம்ம யோவான் நடந்து வந்துட்டு இருக்காரு. யாருடான்னு பார்த்தா யோவான். நான் நினச்சி பார்க்குறேன், இந்த சுச்சுவேஷனில் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் எப்போ ஃபாலோ பண்ணியிருப்பேன் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னா, ஒருவேளை பேதுரு கிட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் நீ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கும், இவ்வளவு பேர் உன்னை ஃபாலோ பண்ணுவாங்க, உன் சர்ச் ஒரு பெரிய மெகா சர்ச்சாக இருக்கும், இந்த மாதிரி காரியங்களை ஒருவேளை பேதுரு கிட்ட இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்னா, ஓ அப்படியா, அப்போ நம்மளும் பின்தொடர்ந்து நிறைய அந்த காட்ஸ் காலிங்லாம் சொல்கிறாங்கல்ல, அது இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். ஒரு கஷ்டப்படுற வாழ்க்கை பதவிக்கான அழைப்பை தேடுறமே தவிர பாடுகளுக்கான அழைப்பை நம்ம தேடுறது. ஆமா, கரெக்டுங்க. அப்ப அந்த மாதிரி ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் அந்த டைம்ல ஃபாலோ பண்றதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். ஆனா இங்க யோவானை பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பேதுருவுடைய பாடுகளை பத்தி, அவருடைய மரணத்தை பத்தி சொல்லும் போது கூட அதை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஹார்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுவும் எப்படிப்பட்ட யோவான் இவர் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பின்னாடி ரீவைண்ட் பண்ணி மத்தேயு 20ல பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய அம்மாவை இவரும் இவருடைய சகோதரர் யாக்கோபும் ரெக்கமெண்டேஷன் கூட்டிட்டு வராங்க. என்னத்துக்கு அப்படின்னா, உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது ஒரு சன் வலது பக்கத்துலயும் இன்னொரு சன் இடது பக்கத்துலயும் அந்த அளவுக்கு ஒரு பொசிஷன்ல நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதனாலதான் இன்னைக்கு நம்மளும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாம் பேசிக்கிறோமோ. அவர் கூட்டு வந்தது என்னமோ அப்படித்தான் நினைக்கிறேன். சொல்லுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை, அந்த ஒரு லீடர்ஷிப் அத்தாரிட்டியில் நான் இருக்கணும்னு நினைச்ச யோவான், அவருடைய சகோதரர் யாக்கோபு, பிற்காலத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது போல ஸ்தேவான் தான் முதல் இரத்த சாட்சியா மரித்தாரு. ஆனா யாக்கோபு தான் அந்த 12 சீஷர்கள்ல முதலாவது மரிக்கிறார் நம்ம பார்க்கிறோம். யோவான் தான் அந்த 12 சீஷர்கள்ல கடைசியா மரிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய நோக்கத்தையும் தலைகீழ மாத்தி போட்ட அந்த ஒரு என்கவுண்டர் தான் இந்த 3ஆம் சந்திப்பாகிய 3ஆம் தடவை தன்னை வெளிப்படுத்தி காட்டிய இந்த ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். நீங்க இந்த யோவான் பேதுரு சொல்லும் பொழுது இன்னொரு காரியத்தை பத்தி நான் பதிவு செய்யணும்னு யோசிக்கிறேன். பொதுவாக நம்ம பேப்டிசம் அப்படின்னு அடிக்கடி பேசுவோம். பேப்டிசம் அப்படின்னாலே நம்ம ஊரில் கிறிஸ்தவங்களை பொறுத்த வரைக்கும் வாட்டர் பேப்டிசம், அதுவும் எப்படி நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். பட் பொதுவாக பேப்டிசம் அப்படின்னாலே ஒன்று வாட்டர் பேப்டிசம் அல்லது ஸ்பிரிட் பேப்டிசம் அப்படிங்கிறோம். ஆனால் வேதம் இன்னொரு பேப்டிசத்தை பற்றி பேசுது. அதாவது
தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறது ஒரு காரியம் எனக்கு புரியுது. இன்னொன்று, கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரால் நம்ம ஞானஸ்நானம் பெறுகிறோம். எப்போ அவரை விசுவாசிக்கிறோமோ அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஞானஸ்நானம் பெறுகிறோம். அது எனக்கு புரியுது. ஆனால் இன்னொரு ஞானஸ்நானம் இருக்குது, பேப்டிசம் ஆஃப் சஃபரிங். நீங்கள் சொன்ன அந்த மத்தேயு 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் அதை குறித்து தான் பேசுவார். ஆக்சுவலாக நீ கேட்குறது உனக்கு புரியுதாப்பா அப்படிம்பாரு. இவங்க ரெண்டு தலையை ஆட்டுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆண்டவர், நமக்கு பதவி கிடைச்சா இந்த கூட்டணி கணக்கு மாதிரி இப்போதைக்கு ஓகே அப்படி. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இயேசுவோடு இருந்தப்போ அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுக்கப்புறம் உயிர்த்தெழுதுக்கப்புறம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேப்டிசம் ஆஃப் சஃபரிங்கை நம்ம பார்க்க முடியுதுல்ல. முதல் இரத்த சாட்சி சீஷர்களில் ஒருவர் அப்படின்னா, அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியாக மறிக்கிறதும் அந்த யோவான்னு பார்க்க முடியுது. இன்றைக்கி நம்ம சபைகளில் நாம் இதை தவிர்க்கிறோமா, இல்லை இதை இந்த டீச்சிங், அதாவது பேப்டிசம் ஆஃப் சஃபரிங்கிற காரியத்தை தவிர்க்கிறோமா, இல்லை தவறிட்டோமா அப்படிங்கிறத இன்றைக்கி திருச்சபைகள் கொஞ்சம் நம்ம அதை யோசித்து பார்க்கணும். பதவியை நோக்கி போகிறோமா, இல்லை இந்த கிறிஸ்தவத்தில் பாடுகளும் இருக்குங்கிறத நம்ம போதிக்கிறோமா அப்படின்னு யோசிக்கணும். நிச்சயமான இந்த பாடுகள், பேப்டிசம் ஆஃப் சஃபரிங் இல்லை பாடுகள்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கும்போது, வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை விட்டுட்டு நம்ம இந்த பாடுகளை பற்றியே பேச முடியாது. அது யாருன்னா நிச்சயமாக பவுல். ஏன்னா 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம்ல, எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டார்னு பார்க்கும்போது, அதை வாசித்து பார்க்கும்போதே ரொம்ப கடினமான ஒரு பாதைகள் அவர் சென்றிருக்கதை பார்க்கலாம். இதுவரைக்கும் தேவன் உயிர்த்தெழுந்த பின்பு தரிசனமான நிறைய பேரை குறித்து நம்ம பேசிட்டோம். இந்த பேசின எல்லாரும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் இயேசு உயிரோடு இருந்து இந்த உலகத்தில் அந்த 3 வருடம் ஊழியம் பண்ணின போதும் அவர்கிட்ட தொடர்பில் இருந்த மக்கள். ஆனால் வேதத்தில் எங்கேயுமே சவுல், பின்னாட்டில் பவுல் அழைக்கப்படுற நம்ம பவுல், இயேசு உலகத்தில் ஊழியம் செஞ்ச நாட்களை பார்த்தார், பேசினார் அப்படின்னு சொல்லி வேதம் எங்கேயும் நமக்கு சொல்லலை. ஆனால் இந்த பவுலை நோக்கி தேவன் தரிசனமானாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்ட்ஸ் 9 சொல்ல வரீங்க, அதே தானே? அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் அந்த தமஸ்குக்கு போகிற பாதையில் இந்த பவுலை தேடி தேவன் வந்தார். எனக்கு அந்த பகுதி பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நியாய பிரமாணத்துக்கு மேலே மிகுந்த பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு மனுஷனில் இந்த பவுல். இன்னும் சொல்லப்போனால் பிரதான ஆசார்கிட்ட போயிட்டு சபையை துன்பப்படுத்துவதற்கு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவர் வராரு. ஆனால் இங்கே இயேசுவை சந்தித்த பின்னாடி துன்பப்படுத்துவதற்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்த மனுஷன் துன்பப்படுவதற்கு ஒப்பு கொடுத்த மனுஷனாக மாறிட்டார். அது ஒரு ஸ்லாக்கியமாகவும் கருதுறார். நான் துன்பப்படுத்த தான் வந்தேன் சார், ஆனால் இல்லை சார், இன்றைக்கி நான் துன்பப்பட ஆயத்தம் சார். இந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்கிற பவுலுடைய வார்த்தைகள் ரொம்ப அது அர்த்தம் உள்ளதாக மாற ஆரம்பிக்குது. இந்த பவுல் இயேசுவை சந்தித்து அந்த தமஸ்கு பட்டணத்தில் நடந்த அந்த காரியங்களை குறித்து பின்னாடி அகரிப்பா ராஜா முன்னாடி நிற்கும்போதும் பவுல் அதை விளக்குறத நம்ம அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதினா, அந்த இடத்துல சொல்லுவோம்ல, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான்கிற வார்த்தையை நம்ம யோசிக்கிறோம். இந்த வார்த்தை எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பொதுவாகவே நம்ம திருச்சபைகளில் இல்லை நம்முடைய தேசத்தில், குறிப்பாக சில வட மாநிலங்கள், இன்னும் நம்ம ஊரில் கூட இருக்குது, கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இல்லை எதிராக நிறைய ஜனங்களோ இல்லை காரியங்களோ எதிர்த்து வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஐயோ இவ்வளோ போராட்டம் பிரதர், இவ்வளோ கஷ்டம் பிரதர், சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான ஓப்பன் டோர்ஸ் இல்லை பிரதர், இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது, கர்த்தரின் சபைக்கு விரோதமாக நிற்கிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறான்னு தேவன் சொல்கிறார். ஏன்னா சவுல் யாரை துன்பப்படுத்தினாங்கன்னா விசுவாசிகளை, சபையாரை. கடவுள் சொல்லும்போது நீ சபையாரை துன்பப்படுத்துறேன், என்ன துன்பப்படுத்து. எனக்கு இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தருது. இன்னைக்கு எனக்கு பின்னாடி நிற்பவர் என் தேவன், என்னை தாங்கிறது என் தேவன், இன்னைக்கு சபைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது அந்த தேவன். இந்த இயேசு உயிரோடு எழுந்தாருங்கிறதே இந்த சபைக்கு விரோதமான எதுவும் நிற்காது. ஏன்னா சபை அது கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்டது, அது கர்த்தருடையது, கர்த்தருடைய வருகை மட்டும் அது நிலைத்து நிற்குங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுக்குது. அதே போல் இந்த அகரிப்பா ராஜா முன்னாடி நின்று பவுல் பேசும்போது அப்போஸ்தலர் 26:16 வசனத்தில் சவுலுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறார். அந்த அழைப்பில் ரொம்ப தெளிவாக 2 வார்த்தைகள் இருக்கும். சவுலை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, ஆனால் ஊழியக்காரங்க சாட்சியுள்ள ஊழியக்காரங்களாக இருக்காங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் தேவன் நம்மளை அழைக்கும் போதே எப்படி அழைக்கிறாருன்னா, ஊழியக்காரனாக நம்மளை அழைக்கலை, சாட்சியுள்ள ஊழியக்காரனாக, சாட்சியுள்ள விசுவாசியாக, சாட்சியுள்ள கிறிஸ்தவனாக, ஒரு சாட்சியுள்ள அவரை பின்பற்றுகிற ஒருத்தனாக நம்ம இருக்கணும்.
இதுதான் நம்ம அழைப்பு. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறேன் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஊழியம் பண்ணுறது நல்லது தான், ஆனால் அதுக்கு முன்னாடி என் சாட்சி இருக்குதா? என் சாட்சி என் வீட்டில் எப்படி இருக்குது? என் சாட்சியை குறித்து என் மனசாட்சி என்ன சொல்லுது? என் மனை சாட்சி என் வீட்டில் என்ன சொல்கிறாங்க? என் மறை சாட்சி வெளியே என்ன சொல்கிறாங்க? இந்த சாட்சி எனக்கு காணப்படுதான்னு நான் யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே காரியங்களை குறித்து அடுத்த 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் பவுல்கிட்ட சொல்லும்போது 4 விஷயத்தை போய் ப்ரொக்ளைம் பண்ண சொல்கிறார். சாட்சியாக இருக்கிறியா? சாட்சியை குறித்து சொல்கிற இந்த 4 விஷயத்தை சொல்லுப்பான்றார். இன்றைக்கி நம்ம உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து சொல்லும்போது நம்ம பொதுவாக சொல்கிறது, பிரச்சனையா வாங்க, உங்களுக்கு பண தேவையா வாங்க, சுக தேவையா வாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது அதை பற்றி பேசலாம். முதலாவதாக பாவ மன்னிப்பை பற்றி பேசுகிறார். விசுவாசத்தினால உண்டாகும் பாவ மன்னிப்பு. 2வது பரிசுத்த ஜீவியம். 3வது அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிவந்து ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நடக்கிறது. 4வது பிசாசின் அந்தகார வல்லமையை விட்டு தேவனின் வல்லமையை புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம சுவிசேஷத்தை சொல்லும்போதும் இப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ம காண்பிக்கும் போது ஆரம்பத்தில் பேசுவது ஹை கமிஷன். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பிரதான கட்டளை போய் சுவிசேஷத்தை சொல்லணும். அதை தெளிவாக சொல்லும்போது மக்கள் தேவனுடைய ஜனங்களாக மாறுவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். பவுல் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தான் செஞ்சாருங்கிறதையும் நம்ம வேதத்தில் பார்க்க முடியுது. சொல்லுங்க, அந்த 3 சாட்சி சொன்னீங்களா, திருப்பி சொல்லுங்க. மனை சாட்சி, முதல்ல என் மனசாட்சி என்னை குறித்து சொல்லணும். 2வது என் மனை சாட்சி வீட்டில் எப்படி இருக்கு. 3வது மறை சாட்சி, வீட்டில் சொல்றது மனை சாட்சி, மனைவி சாட்சி கூட சொல்லிக்கலாம். 3வது என்ன சொன்னீங்க? மறை சாட்சி. மறை சாட்சி வெளியே மக்கள் இருக்கிற எப்படி சொல்றாங்க. ரொம்ப நல்லா அருமையாக சொன்னீங்க. இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை குறித்து அடிக்கடி பிரசங்கம் பண்ணாங்க. அந்த வசனத்தை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் இந்த உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும்போது பவுல் ஒரு வார்த்தை எழுதுகிறார். எப்படின்னா 17வது வசனம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது நல்ல ஒரு காரியம்தான். அப்போது நான் சில இடத்துல இது எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, அப்போது கிறிஸ்து எழுந்திராவிட்டால் அப்படின்னா அடிப்பட்டதில் என்னாச்சு, அதாவது மரித்த வரைக்கும் பட்ட பாடுகள்லாம் என்னாச்சு? அவரோட பாசிவ் ஒபீடியன்ஸ்னு சொல்கிறோம்ல, அவர் பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக வாழ்ந்தார், தேவ நீதிக்கு கீழ்ப்பட்டவராக வாழ்ந்தார், வீட்டில் கீழ்ப்படிந்தவராக இருந்தார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அப்போது மரணம் வரைக்கும் செய்த காரியங்கள்லாம் என்ன? அப்போ ஏன் இதை பவுல் எழுதியிருக்கணும்? பல காரியங்கள் இருந்தாலும் ஒரு காரியத்தை நான் இந்த இடத்துல நெயில் பண்ண விரும்புகிறேன். அந்த கான்டெக்ஸ்ட்டை சுற்றி பார்க்கும் பொழுது யோசிச்சு பாருங்கள். உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா என்ன பிரச்சனை சொல்லுங்கள் சிஸ்டர்? பாவ பிரச்சனை. பரிசுத்தவான்கள், நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. சரி, உலகத்தில் பொதுவாக பெரிய பிரச்சனைங்கிறது எதுக்கு ரொம்ப பயப்படுவோம்? மரணம். அல்டிமேட் ப்ராப்ளம் அப்படின்னா மரணம் தான். ஆனால் இங்கே எதனால் இதை குறித்து அன்று சொல்லும் பொழுது 2 காரியத்தை ரொம்ப தெளிவாக சொல்ல வர்றாரு. ஒன்று என்ன அப்படின்னா, நீ இருக்கிறதுலே உனக்கு பெரிய பிரச்சனை மரண பிரச்சனை தான். பாவத்தினுடைய விளைவு மரணம். இந்த பாவத்தை பற்றி தெரியாதவனுக்கு கூட மரணத்தை பற்றி தெரியும். பாவத்தினால தான் மரணம் வந்துச்சுங்கிறது அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் மரணம்ங்கிறது அவனுக்கு தெரியுது. அப்போ என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தில் இருக்க எல்லாருடைய மொத்த பிரச்சனை பாவ பிரச்சனை. அந்த பாவத்தினால் ஏற்படுகிற விளைவு தான் மரணம். ஆனால் அவனுக்கு அந்த மரணம் புரியுது. இப்போ என்ன சொல்கிறாரு? இந்த மரணத்தையே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன புரியும்? பாவத்திலிருந்தே நான் ஜெயிக்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த பாவத்தின் விளைவான மரணத்தை ஜெயிச்சாதான் நம்மளோட விசுவாசத்தினுடைய ஒரு பூரணமே வருது. சரி, இது சரி. ஆனால் அந்த பகுதியில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். இந்த தேவன் மரணத்தை ஜெயிச்சார் அப்படிங்கும்பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கை? நாம் மரித்தா அவரோடு இருப்போம். சந்தேகமாக இருக்கா? மரித்தா உயிர் தெழுவோம். ஏன்னா அவர் முதற் பலனானார். இன்றைக்கி கிறிஸ்துவ குடும்பங்களில் பல முறை ஒருவேளை நமக்கு பிரியமான யாராவது ஒருத்தரை இழந்து போய் நீங்கள் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட துக்கத்தை நான் தவறு அப்படின்னு சொல்லலை. புறஜாதிகளைப் போல நம்ம துக்கித்தவர்களாகவே இருப்பதற்கு நம்ம அழைக்கப்படலை. இந்த துக்கம் இது ரொம்ப ஷார்ட். ஆனால் அவங்களுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை, அதாவது புறஜாதிகளுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. மரித்தால் நாம் நிச்சயமாக அவருடைய பாதத்தில் இருப்போங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நம்பர் 1, நம்மில் இழந்தவர்களை மீண்டும் கிறிஸ்துவுக்குள் அவர்களும் இருந்து நாமும் இருந்தால் நிச்சயமாய் சந்திப்போம் என்கிறது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இது வருங்காலத்தை குறித்த நம்பிக்கை. இதே இடத்துல பவுல் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறாரு. 19ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம்.
நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம இன்றைக்கி இயேசுவை எதுக்கு நம்புகிறோம்? சகோதரர் செல்வின்னு சொன்னபோது அன்னைக்கு இயேசுவை எதுக்கு நம்பினாங்க? சாட்சி ஜீவியம் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எதுக்கு இயேசுவை நம்புகிறோம்? ஒன்றும் இல்லை, உங்கள் ப்ரேயர் ரிக்வஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரியும்ல. டெய்லி எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்கன்னு பார்த்தாலே தெரியும். இந்த பலசர கடை லிஸ்ட்டு மாதிரி லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம்ல, அதுக்கு தான் நம்புகிறோம். இன்றைக்கி ஒருவேளை இந்த நாள், இந்த ஈஸ்டர் திருநாளில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எனக்கு இந்த மரணத்தை குறித்த நம்பிக்கை என்ன? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை குறித்த நம்பிக்கை என்ன? என் வாயில் நான் பாடுறேன்னா, இல்லை என் வாயில் சொல்கிறேன்னா, இல்லை என் வாழ்க்கையில் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? ரெண்டாவது, இந்த கிறிஸ்துவை நான் எதற்காக தேடுகிறேன்? இந்த கிறிஸ்துவை இம்மைக்காக நான் தேடுகிறேனா, இல்லை கருவறையிலிருந்து கல்லறை வரை மட்டும் வாழ்க்கை அல்ல, என் தேவனுடைய பாதம் அப்படின்னு நித்தியமாக என் வாழ்க்கை இருக்குது, அதை நோக்கி நான் தேடுகிறேனா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். இன்னொரு காரியம் ரொம்ப மிக முக்கியமாக நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண நினச்சது பவர் ஆஃப் ரிசரக்ஷன். என்ன சொல்லுவேன், நீங்கள் சொல்லுங்கள், பவர் ஆஃப் ரிசரக்ஷன் நமக்கு எதுக்கு செல்வேன்? அது இருந்தால் நம்ம ஏதாவது உலகத்தில் ஏதாவது ஒரு பணம், கார் வாங்கிடலாம், பைக் வாங்கிடலாம். இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிற? உயிர்த்தெழுதலின் வல்லமையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? செத்தவங்க 4 பேர் உயிரோடு எழுப்பிடலாமா? அது கலெக்ஷன் கல்லா கட்டுமே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சிஸ்டர்? உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது உடனே? நல்லது செய்யறதுக்கு. இது 4 பேருக்கு தர்மம் செய்கிறதா? இல்லை, சபைக்கு ஏதாட்டு ஹாஸ்பிட்டலே தேவையில்லையா? உயிர்த்தலை வச்சிடலாம். ஹாஸ்பிட்டலே தேவையில்லை. ஹீலிங். கரெக்டாக சொல்கிறீங்க 2 பேரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர்? உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்படின்னா எதற்காக? அதான் முக்கியம். இன்றைக்கி எனக்கு உயிர்த்தெழுதல் வல்லமை எதுக்கு தேவைன்னா, 4 பேரை குணமாக்க எனக்கு தேவையில்லை. டிராஃபிக்கில் போயிட்டு காரை நிப்பாட்டினவன தட்டிட்டு போயிட்டு நம்மளே திட்டுவான் பாருங்க, அப்போ அவன்கிட்ட சிரித்த மாதிரியே பரவாயில்ல பிரதர்னு சொல்கிறதுக்கு எனக்கு தேவைப்படுது உயிர்த்தெழுதலின் வல்லமை. அல்லது என் மனைவி என்னை எதிர்த்து பேசும் பொழுது, என் பிள்ளைங்க என்கிட்ட நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது கோபம் காட்டாமல், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறேன் பொதுவாக, கோபம் காட்டாமல் அன்பு காட்டுவதற்கு எனக்கு உயிர்த்தெழுதல் வல்லமை தேவைப்படுது. பொறுமையாக இருக்க எனக்கு தேவைப்படுது. ஐயா, எனக்கு அற்புத அடையாளம் செய்கிறதுக்கு இந்த உயிர்த்தெழுதல் வல்லமைன்னு சொல்கிறத விட சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் செய்வதற்கு இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு தேவைப்படுது. 2 வசனத்தை அவங்க முன்னே வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ரிசன் வித் கிரைஸ்ட் அப்படின்னு இருக்குது, அவரோடு கூட எழுந்தோம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த உடனே மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனம், அதை தொடர்ந்து படிச்சிங்கன்னா பவுல் தன்னுடைய ஸ்டாண்டை பற்றி சொல்லும் பொழுது, கன்சிடர் ஆல் தீஸ் திங்ஸ் ஆஸ் கார்பேஜ். இன்றைக்கி இந்த ஈஸ்டர் தினத்தன்று உயிர்த்தெழுதலை செலிப்ரேட் பண்ணுற நம்ம ஒரு காரியத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். அதாவது மரணத்திற்கு பின்னும் ஒரு வாழ்வு இருக்கிறது என்கிற நம்பிக்கை உண்மையிலே நமக்கு இருக்கா? உண்மையிலேயே நமக்கு இருக்கா? அப்படின்னா மரணத்தை கண்டு பயப்படுகிறவர்களாக அல்ல, நாம் மரணத்தை ஜெயித்தவரை நம்புகிறவங்களாக இருப்போம். நம்பர் 1. நம்பர் 2, இந்த உலகத்துக்காக மட்டும்தான் நம்ம அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தேடணும் அப்படின்னா அந்த உயிர்த்தெழுதல் அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயமாகவே இல்லை. ஏன் அப்படின்னா இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காகவும் மறுமையின் மகிமைக்காகவும் நம்ம அவரை தேடணும். 3வது, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்ம எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா மேலானவைகளையே நாடுவதற்காக. நம்ம மைண்டில் எந்த திங்ஸ் இருக்குது? இஃப் யுவர் மைண்ட் ஆர் கவர்ன்டு பை செல்ஃப் யூ வில் சீக் ஒன்லி திங்ஸ். நம்மளுடைய மனம் இந்த மாம்சத்தினால் ஆட்கொள்ளப்பட்டுச்சுன்னா உலகத்துக்கான காரியங்களை தேடுவோம். ஆனால் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டதுன்னா மேலானவைகளையே நாடுவோம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போம். எவ்வளோ நாள் இந்த உலகத்தின் காரியங்கள் பின்னே நம்ம ஓட போகிறோம்? ஏன் தேவனை பாருங்களேன், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9-11 ஏற்கனவே சொன்ன மாதிரி மகிமையை அவர் ஹி அன்ரோப்டு ஆல் ஹிஸ் க்ளோரி நம்மளை தேடி வந்தார். அவ்வளோ தூரம் நம்மளை தேடி வந்தவரை அவர் நினைப்பாகவே அவருக்கு பிரியமான மேலானவைகளையே தேடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக நீர் மனிதனாக பிறந்தீர், எங்களுக்காக நீர் பாவமில்லாத ஒரு வாழ்வு இந்த உலகத்திலே வாழ்ந்தீர், எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்தீர், எங்களை மீட்கும் பொருட்டு நீர் உயிரோடு எழுந்தீர். இன்றும் ஆண்டவரே எங்களுக்கு பரிந்து பேசுகிறவராக மகா பிரதான ஆசாரியராக ஆண்டவரே பிதாவுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறீர். எங்களுக்கு ரிவார்டு கொடுப்பதற்காக மீண்டும் ஒரு நாள் வருவீர்.
இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காகவும் நீர் வருவீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பிரதானமான சுவிசேஷத்தை கேட்ட நாங்கள் விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று உம்முடைய பிள்ளைகளாக மாறி பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்ட நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரே மேலானவைகளையே தேடுகிற ஒரு வாழ்க்கை, இம்மைக்காக மாத்திரம் அல்ல மறுமையின் மகிமையையும் எதிர்நோக்கியவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறவங்க உம்மை அறியாதவர்களாக இருந்தால் ஆண்டவரே, இந்த தருணத்தில் ஆண்டவரே உம்முடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். மெய்யான தேவன் நீர் மாத்திரமே, உமது கல்லறை மாத்திரமே திறந்திருக்கிறது. நீர் பரத்திலிருந்து வந்தீர், மரித்து உயிர்த்து பரம் ஏறினீர், மீண்டும் ஒரு நாள் நியாயம் தீர்க்க வருவீர், எங்களை உம்மோடு கூட அழைத்து செல்வீர் என்கிற அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். எல்லா புத்திக்கும் எட்டாத எங்களை ஆளுகை செய்கிற தேவ சமாதானம், உம்மோடு நாங்கள் சமாதானமாய் இருப்பதினால் உண்டான அந்த சமாதானம் அவர்களையும் ஆளட்டும். நன்றி செலுத்துகிறோம். காத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.